இந்த தீபாவளி திருநாளிலே அறிவொளியை வளர்ப்போம். நல்ல பண்புகளாகிய சுடர்களை பெருக்க வேண்டும். பகவத்கீதையிலே பகவான் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லுகிறார், என்னிடத்திலே இடைவிடாது பக்தி பண்ணுகின்றவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே அறியாமையின் விளைவாகிய துன்பங்களையெல்லாம் அகற்றுகின்ற சிறந்த அறிவொளியை நான் ஏற்றுகிறேன். அந்த அறிவொளி எப்படிப்பட்டதுன்னா, இந்த உள்ளம் என்கிற அகலிலே இறைவனிடத்திலே அன்பு என்கின்ற எண்ணெயை நிரப்பி ஒருமுகப்பட்ட மனம் என்கின்ற திரியை, பிரம்மச்சரியம் முதலான சாதனங்களால் பண்படுத்தப்பட்ட திரியை, குருவினுடைய உபதேசம் என்கின்ற அறிவு சுடரை ஏற்று அந்த அறிவை அடிக்கடி தூண்டி அந்த அறிவொளியிலே தீமைகளெல்லாம் நீக்கி இருளாகிய, வள்ளுவர் சொன்னது போல இருள் நீங்கி இன்பம் பயக்கும்னர். எப்பொழுதுனா மருள் நீங்கி மாசறு காட்சியை பெறுவோமானால், மருள் நீக்கம் இருள் நீக்கம் மாசறு காட்சி, பிறகுதான் இன்பம். அந்த வகையிலே நாம் எல்லோரும் உள்ளத்தினுள்ளே அறிவொளியை ஏற்றுவோம். இந்த தீய செயல்கள் இவைகளெல்லாம் நம் உள்ளத்திலிருந்தும் உலக வாழ்க்கையிலிருந்தும் உலகத்திலும் இருந்தும் அகற்ற வேண்டும். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. எல்லா விளக்கும் விளக்கு கிடையாது. உண்மையிலேயே சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் பொய் சொல்லக்கூடாது. மெய்யன்பர்களே, இந்த தீபாவளி திருநாளில் நாம் அறிவுபூர்வமாக நம்முடைய பண்டிகைகளை கொண்டாட வேண்டும். மனம் போன போக்கிலே விருப்பு வெறுப்புகளை வளர்ப்பதாக, நமக்குள்ளே பிணக்குகளை வளர்ப்பதாக இருக்கக்கூடாது. வருங்கால தலைமுறை நம்மை காட்டிலும் சிறந்த அறிவோடு கூட வாழ வேண்டும், நல்ல குணங்களோடு வாழ வேண்டும் என்ற நோக்கிலே நம்முடைய பண்டிகையை கொண்டாடுவோம். நீங்கள் இந்த தீபாவளி திருநாளிலே நன்றாக பக்தி செய்யுங்கள், திருக்குறளை படியுங்கள், அறிவை வளருங்கள். ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் உலகமெங்கும் எல்லோருக்கும் அமைதியும் ஆனந்தமும் கிடைப்பதற்கான அருளை ஆண்டவன் பொழிய வேண்டும் என்று எல்லோரும் மனமார பிரார்த்தனை செய்யுங்கள். தீமைகள் அழியட்டும், தீய எண்ணங்களாகிய நரகாசுரன் அழியட்டும், நல்ல எண்ணங்களாகிய ஆண்டவன் நம்முடைய உள்ளத்திலே ஒளிரட்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஆழ்ந்து பிரார்த்தனை செய்வோம். யான் எனது எனும் செருக்கை அறுப்போம், இம்மண்ணுலகையே விண்ணுலகமாக்குவோம். ஆதிகுரு ஸ்ரீ பிரக்ஞா தட்சிணாமூர்த்தியும் சகல தெய்வங்களும் நமக்கு துணை புரியட்டும். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை பலமுறை சொல்லி உங்களையெல்லாம் வாழ்த்தி மகிழ்வோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.